காலை வணக்கம். இப்போ இளம் வழக்கறிஞர்கள், வழக்கறிஞர் எல்லாருமே வந்து அதிகமாக மன கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, வேதனையோடு தாங்கிக் கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அது எவ்வளோ கிரேவ் கேஸாக இருந்தாலும் காசு கொடுத்து அவங்கள கிரீஸ் பண்ணாலாம் போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷனை அப்படியே வச்சுக்குவாங்க. ஸோ அதனால் வக்கீலை வந்து பார்த்தோன்னா, வக்கீல் என்ன பண்ணுவார், அவர் ஹைகோர்ட்டில் 482 சிஆர்பிசி போட்டு டு ஃபைல் ஃபைனல் ரிப்போர்ட்டுன்னு கேட்ட உடனே அந்த ஜட்ஜஸ் வந்து என் மாதம் அப்படியே 3 மாதத்தில் போடு, 2 மாதத்தில் போடு, டிபெண்ட்ஸ் அப்போ வந்து கிராவிட்டி ஆகுது. ஆர்டர் கொடுத்துட்றாங்களா, அந்த ஆர்டரை வாங்கிட்டு போலீஸ்காரன் அதை வச்சிடறான். அடுத்தது என்னென்னா கண்டெம்ப்ட் போடுறோம். இந்த மாதிரி அவனுக்கு ஸ்டிப்புலேட்டில் போடலன்னு ஒன்று இவன் என்ன பண்ணுறான், ரெஃபர் சார்ஜ் ஷீட் போட்டுருவான். அது சர்வை வந்து கோர்ட்டில் சொல்லிடுறது. அதை இயந்திரத்தனமாக கோர்ட்டு அக்செப்ட் பண்ணி நீங்கள் ப்ரொட்டஸ்ட் அப்ளிகேஷன் போட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்காக வந்து இது சரியில்லை. நிறைய ஹைகோர்ட் ஜட்ஜஸ்லாம் வந்து இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதெல்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி செய்யணுன்றது நான் இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் சாப்டர் 35 658 ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஃபைனல் ரிப்போர்ட் வந்து 173 சிஆர்பிசி பிரகாரம் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் அனுப்பணும். அது வந்து அந்த ஃபார்ம் 89 அதை வந்து என்ன செய்யணுன்னா, இவர் அது ரெஃபரிங் கேஸாக இருந்தாலும் சரி, அன்டிடக்டபிள் கேஸாக இருந்தாலும் சரி, காக்னிசன்ஸ் எடுக்க வேண்டிய கேஸ் எல்லாத்துக்குமே மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்ப வேண்டியது அவங்க டியூட்டி. ஆனால் இந்த 659 போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து கேஸ் வந்து ஃபால்ஸாக இருந்தால் அதை உடனடியாக ரெஃபர் பண்ணணும். என்ன சீரியஸ் டிலே இருக்கக்கூடாது, இல்லைன்னா அதை அன்டிடக்டபிளாக அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி 659 சொல்லு. 660 என்ன சொல்லுதுன்னா, இந்த கேசஸ் வந்து 175 157B போட்ட கிரிமினல் ப்ரொசீஜரில் போட்டது வந்து சார்ஜாக இருந்தாலும் இல்லை ரெஃபராக இருந்தாலும் நோட்டீஸ் ஃபார்ம் 90 கம்ப்ளைனண்ட்டுக்கோ அவங்க இன்ஃபார்மெண்ட்டுக்கோ அனுப்பணும். சர்வ் பண்ண முடியலன்னா போலீஸ் ஸ்டேஷனில் ஒட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கேஸு வந்து இன்வெஸ்டிகேஷனை மறுக்கிறதா இருந்தால் அதனுடைய ஒரு காப்பியை வந்து ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனோட வச்சு கோர்ட்டுக்கு அனுப்பணும். ஃபைனல் ரிப்போர்ட் வந்து சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தான் அனுப்பணும். என்ன அவருக்கு அதிகாரம் இருக்குது. அவர் வந்து சிக்ஸ் 61 என்ன சொல்லுதுன்னா, ஃபைனல் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் மூலமாக தான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அதை அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைனண்ட் மேலே ப்ராசிக்யூஷன் பண்ணலான்ட்டு 662 போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் சொல்லுது. அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்து என்னென்ன ப்ரொசீஜர் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக அந்த ஆர்ம்ஸ் ஆக்டுக்கெலாம் என்ன ப்ரொசீஜர்னு டிஃப்ரெண்ட்டாக சொல்லுது. 668 போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ரொம்ப முக்கியமானது. அதில் என்ன சொல்லுதுன்னா, ஃபைனல் ரிப்போர்ட் 173 ஃபார்வேர்டு பண்ண உடனே அதை வந்து ஃபால்ஸுன்னு சொல்லியிருந்தால் அதை ஜஸ்டிஃபை பண்ணணுன்னா பண்ணலாம், இல்லைன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணலாம். என்ன சார்ஜ் எடுத்து போட சொல்லி கம்பல் பண்ண முடியாது போலீஸ்காரில். மாறாக இருக்கிற ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸை வச்சு ஜுடிஷியல் மைண்டை அப்ளை பண்ணி அவரே டேக்கன் ஆன் ஃபைல் பண்ணலாம். ரெஃபர் சார்ஜ் ஷீட் போட்டாலும் கூட இந்த 668 போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் ரெட் வித் 190 சிஆர்பிசி, ரெட் வித் 200 சிஆர்பிசியில் நீங்கள் இந்த ப்ரொட்டஸ்ட் அப்ளிகேஷன் போடணும். அது ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ், கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் வேறு அது ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் எப்படி போடணுன்னு இருக்குது. அது அப்புறம் பார்க்கலாம். காலை வணக்கம், நன்றி.